நம்மோடு வழக்குரைஞர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். சார், எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அது கல யதார்த்தமா இல்ல மிகையான விமர்சனமா இது? சார் உண்மைதான் சார். கடந்த 8 மாசத்துல கிட்டத்தட்ட 6க்கு மேற்பட்ட காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மதுரை மாவட்டம் நாகயாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்த சிவா என்கிறவர் காவலர் பிப்ரவரி 2ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பிப்ரவரி 5ஆம் தேதி சென்னை தனிப்பிரிவு குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் விஜயபாஸ்கர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மார்ச் 19 சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்த மலையரசன் என்பவர் ஆட்டோ டிரைவரால் திருடர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டு அவரிடமிருந்து பணம் பறிக்கப்பட்டது. மார்ச் 27 உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் வேலை செய்த ஏட்டு முத்துக்குமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஜூலை 25 சென்னையில ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் தன்னுடைய நண்பர்களாலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியா உடுமலைப்பேட்டை பக்கம் சமீபத்திலே கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு இறந்த சண்முகவேல் காவல் பணியில் இருக்கும் போதே இரு குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட தகராற போய் தட்டி கேட்க அவங்களை அரெஸ்ட் பண்ண போகும்போது பணியிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே வெட்டி கொலை செஞ்சா எப்படி அவங்க பணி செய்வாங்க? இதற்கு காரணம் நிர்வாக சீர்கேடு தான். அதாவது காவல்துறையினுடைய தலைவர் பொறுப்பு வகிக்கிறவர் ஒரு தகுதி இல்லாத நபரா இன்றைக்கு இருக்கார். ஒட்டுமொத்த காவல்துறையையும் கையை கட்டி போட்டு அரசு நிர்வாகம் முடங்கி போயிருக்கு. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறவங்க 5 அதிகார மையம் காவல்துறையிற்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. அதனால கைகட்டி வேடிக்கை பார்க்குது காவல்துறை. ஒரு காலத்துல ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையா பேசப்பட்ட தமிழக காவல்துறை இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை ஆய்வாளரையே, உதவி ஆய்வாளரையே, காவலர்களையே வெட்டி படுகொலை செய்யக்கூடிய அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது. இன்னும் இந்த 6 மாதத்தில் மீதி இருக்கிற ஆது மாதிரி என்னென்ன நாட்டில் நடக்க போதுன்னே தெரியல. ரொம்ப வேதனையா இருக்கு, வெக்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. மக்களை பாதுகாக்கிற காவல்துறை வெற்றி கொண்டா எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? காவல்துறை மட்டுமா வெட்டி படுகொலை சொல்றாங்க? இந்த நீதியை சட்டத்தை காக்கின்ற வழக்கறிஞர்கள் வெற்றி படுகொலை செய்யப்படுறாங்க. மருத்துவர்கள், அரசு பணியில் இருக்கக்கூடிய மருத்துவரை போய் மருத்துவமனைகளை புகுந்து வெட்டுறாங்க, பெண்களை வெட்டுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் மைய புள்ளி தமிழ்நாட்டிலே போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம் கரைபுரண்டு ஓடுகிறது. அந்த மதுவால் தான், போதையால் தான் இன்று இளைஞர்கள் தவறான வழியிலே சென்று இன்றைக்கு காவலர்களே வெட்டி கொள்ளும் அளவுக்கு துணிந்து நிற்கிறார்கள். இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் என்று வீழ்கிறதோ அன்றுதான் தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்படும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. காவல்துறையின் மீது தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிற சூழலில் 5வது காவல் ஆணையம் அமைக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் அதனுடைய பரிந்துரைகள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு சீர்திருத்தங்கள்ட்டெல்லாம் அந்த பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ காவல்துறையில் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்க சூழலில் காவல்துறையுடைய முன்னாள் அதிகாரி ராஜாராம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறதே தொடர்ந்து ஏன்? அதாவது காவல்துறை அதே காவலர்கள் தான் இருக்காங்க, அதே அதிகாரிகள் தான் இருக்காங்க. ஆனா அது இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்போ குறைந்த இந்த ஒரு சமீப காலத்துல 8 மாதங்கள்ல 5 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 2 விஷயங்கள் குடும்ப சமாச்சாரத்துல நடந்தது. ஒண்ணு நாகயாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் மதுரையில போலீஸ்காரர் சிவாங்கிறவரு அது வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. அது குடும்ப பிரச்சனை. அதே மாதிரி சென்னை தனிப்பிரிவு குற்றப்புலனாய்வு எஸ்ஐ விஜயபாஸ்கர் அவர் மகனால கொலை செய்யப்பட்டிருக்காரு. அது போக உள்ள மற்ற கொலைகள்லாம் ஒரு காவலர், அந்த காளையார் உள்ள காவலர் ஒரு ஆட்டோ டிரைவரே பணத்துக்காக எடுத்து கொண்டிருக்காரு. இப்ப ராஜாராமன் ஒரு எஸ்ஐ அவங்க இதுல டாஸ்மாக்ல தண்ணி அடிக்கையில ஒரு 2-3 பேருக்கு கூட வாய் தகராறுல அப்படி தள்ளி விட்டுருக்காங்க. அது ஒண்ணு. இப்போ நேற்று நடந்தது எஸ்எஸ்ஐ கொலை. இதெல்லாம் என்ன தெரிய வருது அப்படின்னா, காவல்துறை மேல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பும் மரியாதையும் பயமும் இல்லை. அதே மாதிரி நீதிமன்றத்தின் மீதும் பயம் இல்லை. தவறு செஞ்சா நம்ம என்னன்னாலும் தப்பிச்சிடலாம், எப்படினாலும் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காரணமா தான் இந்த மாதிரி தைரியமா பண்றாங்க. காவல்துறையை பத்தி அதோட இமேஜை கெடுக்கிறது யாரு அப்படின்னா சினிமா துறையை சேர்ந்தவங்க. சில டைரக்டர்ஸ் காவல்துறையில உண்மையிலே சொல்றேன்,
5% கெட்டவங்க இருப்பாங்க, 95% நல்லவங்க இருக்கிறாங்க. அதை காட்டாம அந்த கெட்டவங்க இருக்கவங்கள மட்டுமே காவல்துறையை காட்டி அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த சினிமா டைரக்டர்கள் காவல்துறையோட இமேஜை பொதுமக்கள்கிட்ட, குறிப்பா இளைஞர்கள்ட்ட கெடுத்துட்டாங்க. அதன் காரணமா காவல்துறை அவங்க பார்க்கையிலே இவங்க கெட்டவங்க, அப்படி இவங்களை வெறுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ரெண்டாவது, காவல்துறையை கையாளக்கூடிய அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள், அவங்களும் இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். இப்ப நேற்று அந்த எஸ்எஸ்ஐ இறந்து போனவர் நைட்ல அந்த ஏரியாக்கள்ல, ஏற்கனவே மேற்கு மாவட்டங்கள்ல இது மாதிரி தனிமையா தோப்புல இருக்கக்கூடிய முதியவர்களை கொலை பண்ணி ஏகப்பட்ட வழக்குகள் வந்திருக்கு. அந்த வழக்குகள்ல விசாரிச்சிருக்காங்க. காவல்துறையினர் நைட்ல போகையில அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத பெட்ரோலிங் போகையில போய் செக் பண்ணணும். அது மாதிரி நைட்டு போகையில இந்த மாதிரி கொள்ளை கூட்டங்கள்லாம் வந்து இது மாதிரி நடத்துறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயுதங்கள் எடுத்துட்டு போகணும். ஸ்ட்ரென்த், நேற்று ஒரு எஸ்ஐ மட்டும் தான் போயிருக்காரு வயசானவர், அவர் கூட ஒரு 2 காவலர்களாக இருக்கணும், இல்ல ஹோம் கார்ட்ஸா 2 பேர் இருக்கணும் உதவிக்கு. அது மாதிரி இல்லாம தனிமையில போய் இவங்க வந்து அசட்டு துணிச்சல்ல பண்றாங்க. இன்னொன்னு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாததும் இன்னொரு காரணம். மூணாவது வந்து எப்படியும் நம்ம தப்பிச்சு வந்துடலாம், இந்த சட்டத்துல இருந்தோம், எப்படி காவல்துறையில இருந்தோம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மனோபாவம் வர்றதுக்கு என்ன காரணம், யார் சப்போர்ட்ல இது நடக்குது அப்படிங்கிறத நிச்சயமா உளவுத்துறை மூலமா விசாரித்து தெரிஞ்சு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை உயரதிகாரிகள் இது ஒரு சேலஞ்ச். நமக்கு கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து இது மாதிரி கொல்லப்படுறாங்க, சமூக விரோத சக்தியால கொல்லப்படுறாங்க, காவல்துறை மேல ஒரு பயம் இல்ல, ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்போ இதை தடுத்தே ஆகணும். தடுத்தாதான் பொதுமக்களுக்கு காவல்துறை மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்படிங்கறத என்னோட கருத்து. சார், இவற்றை தடுக்க வேண்டும் சொல்றீங்க, அதே நேரத்தில் காவல்துறையில மிக அர்ப்பணிப்போடு மிக நேர்மையோடு பணியாற்றுகிற அதிகாரிகளையும் பார்க்க முடிகிறது. இப்போ மயிலாடுதுறையுடைய மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளராக இருந்தவருடைய சுந்தரேசனுடைய பதவி, அவருடைய குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம பார்த்தோம், நீங்களும் கூட பங்கேற்று பேசுனீங்க. ஆனால் காவல்துறையில் இருக்கிற சில அதிகாரிகள் எந்திரத்தனமாக செயல்படுறாங்க. ஒரு என்னன்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தெரியும். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 17 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் மீதான அந்த குண்டாஸை வந்து ரத்து செய்திருக்கு உயர்நீதிமன்றம். அந்த ஆவணங்களை என்னைக்கு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க, அன்னைக்கே குண்டாஸ் போடுறாங்க. அது சரியாக கூட சரி பார்க்கலாம், படித்து கூட பார்க்காம ஏன் எந்திரத்தனமாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் அப்படி எந்திரத்தனமாக காவல் அதிகாரிகள் செயல்படுறாங்க? அதாவது ப்ரெஷர் ஆஃப் ஒர்க் லோடு வந்து ஜாஸ்தியா இருக்குது காவல்துறையில. அதுக்கு தகுந்த அளவுக்கு காவலர்கள் இல்லை. அதே மாதிரி இப்போ புது புது குற்றங்கள் நிறைய வருது. குறிப்பா சொல்லணும்னா இந்த சைபர் கிரைம், இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகிற கேஸ்ல வந்து 80% அதுதான் வருது, ரிப்போர்ட் ஆகுது. கடந்த ஆண்டுல 1500 கோடி அது மூலமா நமக்கு நஷ்டம் ஆயிருக்கு, இழப்பாயிருக்கு. ஆனா சாதாரண தெப்ட் மூலமா 50 கோடி தான் இழப்பாயிருக்கு அப்படின்னு பழைய டிஜிபி ஷைலேந்திர பாபு சார் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த 1500 கோடி ஒரு வருஷத்துல இழப்பு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல அதை தடுக்கிறதுக்கு, நமக்கு தடுக்கிறதுக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ, கண்டுபிடிச்சதுல வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கோ தேவையான கட்டமைப்புகள், வசதிகள், வாய்ப்புகள் நம்ம கிட்ட இல்லை. அதை நம்ம உருவாக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் நம்ம வந்து காவல்துறையில முன்னேற்றம் காணணும். இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதாவது வந்து போலீஸ் கமிஷன் அந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணாங்களே, அதை வச்சு என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வெளியிடணும். அதன்படி கமிஷனரோட பரிந்துரைகளை ஏற்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுத்து கொண்டு வரணும். பொதுவா காவல்துறையில நிச்சயமா ஸ்ட்ரென்த்தை கூட்டணும். ஸ்ட்ரென்த்தை கூட்டாத அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த மேற்கு மாவட்டங்கள்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் அலர்ட்டா இருந்திருக்கணும். இப்போ இனிமேலாவது காவல்துறையை சேர்ந்தவங்க தமிழ்நாடு முழுக்கும் அலர்ட்டா இருக்கணும். உயர் அதிகாரிகள் வந்து இதை கண்காணிக்கணும். வழக்குகள்ல சரியான முறையில சார்ஜ் ஷீட் போடுறாங்களா, அந்த என்பிடபிள்யூ வாரண்ட் இருந்தா அதை எக்ஸிக்யூட் பண்றாங்களா, என்னென்ன ஒவ்வொரு வழக்கும் எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மேலதிகாரிகள் வந்து கண்காணிக்கணும். கண்காணிச்சு காவல்துறையை வந்து ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள பொதுமக்களுக்கு உதவி செய்யறது, பொதுமக்களோட நம்பிக்கையை பெறக்கூடிய அளவில் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு